ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது இந்த கேஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நேற்று ஃபைல் பண்ணப்பட்ட பெட்டிஷன் கிடையாது. ஓகே, டிசம்பர் 3ஆம் தேதி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல முதல்ல ஃபைல் பண்ணப்பட்ட பெட்டிஷன். திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாவே இங்க இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நடிகையுடனான உறவு தான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா யாரோட ஃபேமும் இங்க கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல நான் இது வந்து அமிக்கபிளா ஒரு மியூச்சுவலா ஒரு விஷயம் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் இல்ல, அது நடக்கலன்னும் போது நான் இப்போ இந்த நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க சொல்லக்கூடிய மெயினான விஷயமா இங்க இருக்கு. நடிகையுடன் வந்துட்டு அவர் அப்ராட் ட்ரிப்பு போறதா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு போன போட்டோஸும் அவங்க போஸ்ட் பண்ணும்போது இவர் அதை அப்ஜெக்டும் பண்ணல, அதை அவர் கேட்கவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அடுத்தடுத்து நடந்த ஒரு விஷயம். கூடவே தகாத உறவை பற்றி அவர்கிட்ட வந்து நான் கேள்வி கேட்கும் போது அவர் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா 2021 5 வருடமா நாங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் ஜஸ்ட் பேப்பர்ல தான் எங்களுக்கு மேரேஜா இருக்கு, நாங்க தனித்தனியா தான் இருந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா யூஸ்வலா டிவோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரவுண்ட் எடுத்துட்டு வருவாங்க, இங்க 3 கிரவுண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி ஜீவனாம்சம் கேட்பாங்க. சில இடத்துல மியூச்சுவலா போகும்போது ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்க வந்து பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது போயிடும். இங்கே செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழேயும் அவங்க போட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேம் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். என்னன்னா நேற்று ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது, சங்கீதா விஜய் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சங்கீதா விஜய்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, ஏன்னா அந்த மாதிரியான கேஸ் தான், டிவோர்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ஃபைல் சார்ஜ் அந்த சீட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு வந்து மட்டும் அலிகேஷன் மட்டும் என்னென்னன்றதை பாயிண்ட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 to something ஏதோ பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படி டீட்டெயிலாக அதில் என்னெல்லாம் சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்க? எஸ், அதான் சொல்கிற மாதிரி இந்த பெட்டிஷன் காப்பியே வந்து எல்லாருக்கும் இப்போ ஈஸி ஆக்சஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அது என்ன கேஸாக வேணா இருக்கலாம். ஓகே, இருக்கும்போது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படுறதா விஷயமா இருக்கும். அதாவது அந்த அதில் என்ன சொல்லியிருக்காங்க, வெளியில் வந்து நமக்கு சோஷியல் மீடியாவில் வந்து சம்மந்தப்பட்டவங்க இதனால தான் நான் வந்து இதுக்கு போகிறேன், இதனால தான் இந்த ஃபைலிங் பண்ணியிருக்கேன், இதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் இல்லையா? தட் இஸ் லைக் ஃபார் ஷியராக தெரிய வரும். அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து பேசுறது வேற. பட் கன்ஃபார்ம்டான ஒரு விஷயம் வந்து அவங்களே சொல்லும் போது நமக்கு தெரிய வரும் இல்லையா? ஏன்னா விச் மீன்ஸ் தட் ஒரு லீகல் பிளாட்ஃபார்முக்கு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதை எப்பவுமே நம்ம கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா விஷயம். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், லைக் எந்த பக்கம் ஃபேஸ்புக் எந்த பக்கம் திரும்பினாலும், ஈவன் லைக் யூடியூப் சேனல்ஸ் எதில் திரும்பினாலும் நமக்கு அந்த பெட்டிஷன் காப்பியை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியறதை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? சொன்ன மாதிரி அலிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்போ ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது எல்லாருக்குமே. இதில் என்ன கண்டென்ட் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் கம்ப்ளீட்டாக அந்த பெட்டிஷன் காப்பி வந்து அப்படியே கையில் கொடுத்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க அந்தந்த பாயிண்ட்டை வந்து இது பண்ணி ட்ரால் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நேற்று ஃபைல் பண்ணப்பட்ட பெட்டிஷன் கிடையாது. ஓகே, டிசம்பர் 3ஆம் தேதி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் முதல்ல ஃபைல் பண்ணப்பட்ட பெட்டிஷன் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஏன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னா 2 பேரும் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் அப்படிங்கிறதுனால இவங்க சேர்ந்து ஒரு திருமணம் பண்ணும்போது அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹியரிங் வருது. அங்கே ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து நம்பர் ஆக்கப்படுது, ஹியரிங் வருது. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு இல்லை ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இந்த கேஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு பிப்ரவரி 27ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. இப்போ வந்து நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. கூடவே என்ன அப்படின்னா சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து யூஷுவல் ப்ராசஸ். ஒருத்தவங்க ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் கோர்ட்டில் அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் அஃபிஷியல் நோட்டீஸ், தட் இஸ் சம்மன் அவங்களுக்கு அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்பட்ட சம்மன் தான் ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது when it comes to petition detail, ஃபைலிங் டீடைல். என்னென்ன அலிகேஷன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இதில் மெயினான ரீசனாகவே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அடல்ட்ரினஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான் இங்கே வந்து மெயினான ரீசனாகவே சொல்லப்படுது. என்ன அப்படின்னா திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாவே இங்கே இருக்குது இல்லையா? ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நடிகையுடனான உறவு தான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு. இதை நான் எப்போ முதல்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஏப்ரல் 2021 நான் இதை முதல்ல கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இதை பற்றி பேசும்போது அவர் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. என்னன்னா இனிமேல் இதை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் கொடுத்தவர் அதுலேருந்து மீறிட்டார். ஓகே, மீறினதுக்கு அப்புறம் நான் திரும்ப இங்கே என்ன
பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 2021 டு பிப்ரவரி 2022 வரைக்கும் நான் என்னோட லீகல் கவுன்சில்ஸ் மூலியமா நான் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் பண்ணேன் இதை வந்து அமிக்கபிளா சார்ட் அவுட் பண்றதுக்கு. ஆனா அதுலயுமே எந்த ஒரு ரெசல்யூஷனும் இங்க எட்டப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனை தாண்டி நவம்பர் 9, 2025 இதை பத்தி நான் அவர்கிட்ட உட்காந்து பர்சனலாகவும் நான் பேசினேன். ஓகே, ஆனா அப்பையும் இது வந்துட்டு எந்த ஒரு சொல்யூஷனும் வரல, இல்லை ரெசல்யூஷனும் எட்டப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா ஒரு ஃபேமில் இருக்கக்கூடியவர், ஒரு நடிகர், இப்போ ஒரு கட்சியை உருவாக்கியவர், ஒரு கட்சி தலைவரும் மாணவர் அப்படின்னும் போது அவங்களும் இது எல்லாருக்கும் அசிங்கம் தானே. வெளியில ஒரு இதுவாக பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கும் இது பெரிய அசிங்கம் தான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரோட ஃபேமும் இங்கே கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல நான் இது வந்து அமிக்கபிளா ஒரு மியூச்சுவலா ஒரு விஷயம் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் இல்லை, அது நடக்கலைன்னும் போது நான் இப்போ இந்த நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க சொல்லக்கூடிய மெயினான விஷயமா இங்கே இருக்கு. மேம், அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ இது எவ்வளோ காலகட்டம் எடுத்துக்கிறோம்? இந்த டிவோர்ஸ் வந்து ஃபைனல் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ காலகட்டம் எடுத்து? ஆக்சுவலி இதில் அவங்க இந்த ஒரு அலிகேஷனையும் வச்சுட்டாங்க. கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் அது எல்லாத்தையும் அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு கடத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த நடிகை உடன் வந்துட்டு அவர் அப்ராட் ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு போன ஃபோட்டோஸை அவங்க போஸ்ட் பண்ணும்போது இவர் அதை அப்ஜெக்டும் பண்ணல, அதை அவர் கேட்கவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே இதெல்லாமே எனக்கு அடுத்தடுத்து நடந்த ஒரு விஷயம். கூடவே இந்த தகாத உறவை பற்றி அவர்கிட்ட வந்து நான் கேள்வி கேட்கும் போது அவர் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. என்னோட ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே வீட்டில் நாங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா 2021 5 வருடமாக நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஜஸ்ட் பேப்பரில் தான் எங்களுக்கு மேரேஜாக இருக்குது, நாங்கள் தனித்தனியாக தான் இருந்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகே, கூடவே அவங்க என்னென்ன செக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 27 clause 1A, B and Dல போட்டிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக டிவோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரவுண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, இங்கே 3 கிரவுண்டில் கொண்டு வந்திருக்காங்க. அடல்ட்ரி, ஓகே, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூயாலிட்டி. ஓகே, ஏன்னா இங்கே வந்துட்டு அடித்தாதான் உதச்சாதான் வந்து க்ரூயாலிட்டின்னு கிடையாது. இட் அமௌண்ட்ஸ் டு ஃபிசிக்கல் க்ரூயாலிட்டி. ஒருத்தவங்க வந்து மென்டலி வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ஒருத்தவங்க வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணாலும் இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி. 3வது டெசர்ஷனில் போட்டிருக்காங்க. டெசர்ஷன் அப்படின்னா 2 அல்லது 2 வருடங்களுக்கு தாண்டி கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்து ஒன்றா இருந்தாலும் கணவன் மனைவியாக இல்லாமல் பிரிந்திருந்தாலும் டிவோர்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, இதுதான் அவங்க முழுக்க யூஸ் பண்ண லீகல் கிரவுண்ட்ஸில் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆகும் என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் இது கண்டஸ்டட் டிவோர்ஸ். ஓகே, அதாவது இவங்க வேணும்னு கேட்குறாங்க, அவர் உள்ளே வரும்போது தான் தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ தான் ஃபைலே பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் அவருக்கு சம்மன் போகணும், அவர் கோர்ட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இவங்க இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போச்சுன்னா இவங்க ப்ரூஃபை சப்மிட் பண்ணுவாங்க. யார் அந்த நடிகை என்பதை வந்துட்டு இப்போ வந்து நாகரிகம் கருதி நான் பேரை சொல்லலை, தேவைப்பட்டாலோ என் கணவரிடமிருந்து ப்ரெஷர் வந்தாலோ அந்த நடிகையோட பேரையும் நான் சொல்லுவேன். கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களையும் பார்ட்டி டு த கேஸாக சேர்ப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வருடங்கள் தாண்டி இந்த கேஸ் போகும். மேம், அதே மாதிரி இந்த ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜீவனாம்சம்னா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, அது வந்து ஒரு அதாவது லிமிட்டடாக இவ்வளோ தான் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கா, இல்லை அவங்க கணவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுலேருந்து சரிபாதியாக பிரியணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குது? எஸ், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த அலிமோனி அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருப்போம். அகெயின் when it comes to செலிபிரிட்டிஸ்லேயே பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி ஜீவனாம்சம் கேட்பாங்க. சில இடத்துல மியூச்சுவலாக போகும்போது ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்க வந்து பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது போய்கிடும். இங்கே செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழேயும் அவங்க போட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்மனெண்ட் அலிமோனியும் கேட்டிருக்காங்க, என்ட்ரி மெயின்டெனன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது லைக் அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக எப்படி வந்து அதை டிசைட் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு லம்சமாக இருக்கலாம், ஒரே டைமில் கொடுக்குற ஒன்றாவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாகவும் இருக்கலாம். இப்போ நான் இதை கொடுக்குறேன், குழந்தைங்களோட படிப்புக்கு இது கொடுக்குறேன், குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு இது கொடுக்குறேன், குழந்தைங்களோட ஃபியூச்சர் இப்படி நான் செக்யூர் பண்ணுறேன் அப்படின்னும் இருக்கலாம். ஓகே, இதுக்குள்ள அவங்க பெர்மனெண்ட் அலிமோனி கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த கேஸோட எண்டில் டிசைட் ஆகும்போது எனக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு அலிமோனி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கலாம். ஓகே, அப்படி கேட்கும்போது அது எப்படி கேல்குலேட் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அவருடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வச்சு தான் கேல்குலேட் பண்ணப்படும். எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அவருக்கு எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இது வந்து இந்த இடத்துல டிசைட் பண்ணப்படும். ஏன்னா இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க வேர்டே ஃபேர் அண்ட் ரீசனபிள். ஓகே, ஏன்னா எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல, அவரோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரியும் அவருடைய சம்பாதிக்கும் திறனுக்கு தகுந்த மாதிரியும் இங்கே ஒரு அமௌண்ட் அவார்ட் பண்ணப்படும். அகெயின் அது கோர்ட்டோ ஜட்ஜோ டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ சங்கீதா விஜய் அவர்கள் வந்து இந்த கொடுத்த கேஸ் அப்படிங்கிறது விஜய்க்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அரசியல் ரீதியாகவும் இல்லை ஒரு ஃபேம், அதாவது அவர் வந்து ஒரு மீடியா ஃபேம், ஒரு லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்? சரி, இன்னொன்று இங்கே அதெல்லாம் வந்து ரீசனாக வச்சு தான் இங்கே சங்கீதா அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன் கேமரா ஃபெசிலிட்டி கேட்டிருக்காங்க. ஏன்னா
கண்டிப்பாக நமக்கே தெரியும் ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அங்கே எவ்வளோ வந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் எல்லாமே ஆகுன்றது. அவங்க இன் கேமரா ஃபெசிலிட்டி அப்படின்னும் போது எங்களுக்கு ப்ரைவசியாக ஒரு ப்ரைவேட் சேம்பர் ஒரு எங்களுக்கு வந்து ப்ரைவசியாக வந்து எங்களுக்கு ஒரு லைக் கேஸ் வந்து ப்ரொசீடிங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. அகெயின் இது வந்து சிவில் கேஸாக இருக்கும் போது அவங்களோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் லீகல் கிரவுண்டில் இல்லை. இதே ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு, ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னு அது வேற கதை இல்லையா. கண்டிப்பாக அது வந்து அவங்க என்ன ப்ரொஃபஷனை சார்ந்தவங்களா இருந்தாலும் அரசியல் முக்கியமாக அரசியல் இருக்கும்போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த இடத்துல கொடுக்கும். பட் இது வந்து ப்ரொஃபஷன் வைஸ் ஆன் கிரவுண்டில் ஒரு இம்பாக்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆஸ் அ பர்சன் இங்கே அதனை நோக்கி தான் நிறைய கேள்விகள் வந்து இங்கே வைக்கப்படுது. ஓகே, இப்போது ஒரு சினிமா ஒரு ஆக்டரே இருக்கும்போது நம்ம நிறைய அந்த செலிபிரிட்டிஸ் சினி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் டிவோர்ஸ் நடக்கும்போது நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா இவங்கள ரோல் மாடலாக நிறைய பேர் எடுத்துப்பாங்கல்ல, அவங்க இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. அந்த ஒரு ஆபத்து இதில் கண்டிப்பாக இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அகெயின் வந்துட்டு அது அவங்கவுங்க லைஃப், அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது அது அவங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம், இவங்க இப்படி தான் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நம்ம வெளியிலேருந்து சொல்ல முடியாது அந்த இடத்துல. பட் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஆஸ் அ பர்சனாலிட்டி ஆஸ் அ பர்சன் அப்படின்னா இவ்வளோ நாளாக அவர் ஒரு இடத்துல வச்சு பார்த்துருப்பாங்கல்ல. ஓகே, ஒரு வேல்யூஸ் நிறைஞ்ச ஒரு பர்சனாக வச்சு பார்த்துருப்பாங்கல்ல. இஃப் இன் கேஸ் இது ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா அதெல்லாம் நாளைக்கு கொஷின் மார்க்காக ஆகும் இல்லையா. ஸோ அதான் ஏன்னா திஸ் இஸ் டூ இயர்லி ஆக்சுவலி. ஏன்னா இது ஜஸ்ட் அவங்க ஃபைல் தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அலிகேஷன்ஸ் அவங்க ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு கடமை இருக்குது. என்ன இருக்குன்னா இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது வந்து அது வரைக்கும் போகுது அப்படின்னா சில கேசஸ் என்ன ஆகுனா மியூச்சுவலாகவும் கன்வெர்ட் ஆகிடும். மீடியேஷனும் அடுத்த லெவலில் போகும்போது மியூச்சுவலாகவும் கன்வெர்ட் ஆகும். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேம் அப்படி இருக்கும்போது இது வந்து சங்கீதார்கள் பேர் மட்டும் சொல்லலை, நான் மற்றும் என் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ இதை ஒவ்வொன்றா விசாரிக்கும் போது அவங்க குழந்தைகளும் இதுக்குள்ளே வந்து சம்மந்தப்பட்டோ இல்லை கோர்ட்டுக்கு வரக்கான ஒரு சூழ்நிலை வரக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, அது எப்போ வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோ யார்கிட்ட இருக்க போகிறாங்கன்ற ஒரு கொஷின் வரும்போது அது நடக்கலாம். ஓகே, ஏன்னா கஸ்டடி ஆஃப் த சைல்டு மேட்டர்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய இப்போ கேசஸை நம்ம எடுத்துப்போமே லைக் 1, 2, 3 அந்த மாதிரி போகும். லைக் பாயிண்ட் 1 அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் திங். ஓகே, 2 பேரும் வந்துட்டு குழந்தைங்க யார்கிட்ட இருக்கணும் என்ன ஏதுன்னு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2. ஓகே, இல்லை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ 2, 3 குழந்தைங்க இப்போ இந்த இடத்துல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 குழந்தைங்க உங்ககிட்டே இருக்கட்டும் எங்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இல்லை 2 பேருமே குழந்தைங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல புதுசாக ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல ரைஸ் ஆகலாம். என்ன அப்படின்னா சான்சஸ் ஆர் தேர் தட் கஸ்டடி பெட்டிஷன் கூட போகலாம். ஆனால் குழந்தைங்க அந்த இடத்துல மேஜராக இருக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு மேட்டர்ஸ். நான் யார் கூட இருக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா இங்கே அவங்க அதையும் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, நானும் குழந்தைகளும் இங்கே அவமானப்பட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் எங்களை அவர் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சாரு, எங்களை நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அகைன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு மேட்டர்ஸ். இந்த குழந்தைங்க விஷயம் ஒரு கொஷினாக ரைஸ் ஆகும் போது அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஆனால் அப்படி இருக்கும்போது மேம் இப்போ அதே இப்போ என்னன்னா என்னையும் என் குழந்தையையும் வந்துட்டு விட்டுட்டு தான் ஒரு நடிகையோட வெளியே போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. இது சங்கீதா கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க குழந்தைய வச்சு வெரிஃபை பண்ணுவாங்களா, இது உண்மையா இல்லை வந்து சங்கீதா கொடுத்தது சங்கீதா சொன்னது உண்மையா இல்லை என்ன காரணம் என்னவா ஏன்னா இருக்கலான்றதுக்காக ஒரு வெரிஃபைக்காக அவங்ககிட்டயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு தேவைப்படும் பட்சத்தில் விட்னஸ் டு த கேஸாக கூட இன்க்ளூட் பண்ணப்படலாம். ஓகே, ஏன்னா எப்படி வந்து அந்த நடிகையை தேவைப்பட்டால் பார்ட்டி டு த கேஸாக இன்க்ளூட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களோ இல்லைங்க இவர் இதெல்லாம் நடந்திருக்குங்க என் குழந்தைங்க இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஃபர்தர் ஸ்டேஜில் இந்த குழந்தைங்களும் இதெல்லாம் பார்த்துருக்காங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் விட்னஸ் டு த கேஸாக வந்து இன்க்ளூட் பண்ணவும் பண்ணலாம். மேம் அப்படி இருக்கும்போது அந்த நடிகை பேர் சொல்ல வேணாம், ஆனால் அந்த நடிகை யார் என்னன்றது சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக ஏதோ ஒரு பேரில் வந்து அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது அந்த நடிகை மேலே புகார் கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த நடிகையை வந்து விசாரிக்கிறதுக்கோ வாய்ப்பு ஏதாவது இருக்குமா இந்த கேஸ்க்குள்ளே வரும்போது? See again, yes, பார்ட்டி டு த கேஸாக சேர்த்தா மட்டும்தான் அது பாசிபிள். அதாவது வித் ஆல் த ப்ரூஃப், இந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஜென்ரலாகவே ஒரு டிவோர்ஸ் வராங்க அப்படின்னும் போது இந்த அடல்ட்ரி திருமணத்தை ஒரு உறவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிளைண்ட் சில பேர் ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. என்னென்னா அவர் வந்து அவங்க கூட பேசினாருங்க இந்தாங்க சேட்டு ரெக்கார்டிங்ஸ் ஃபோட்டோஸ்ன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த சொல்கிற அலிகேஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்ட்டி டு த கேஸாக உள்ளே சேர்ப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, அது வரைக்கும் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இவங்க இருக்குமோ அவங்க இருக்குமோ இவங்க தானோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறது எதுவுமே வந்து நம்ம ஒரு லீகல் ஃபார்மேட்டில் ஒரு லீகல் பிளாட்ஃபார்மில் நம்மளால கொண்டுட்டு வர முடியாது. கடைசியாக ஒரே கேள்வி, இது என்னன்னா இந்த இஷ்யூ வந்து டிவோர்ஸோட முடிஞ்சிருமா இல்லை சம்மந்தப்பட்ட நபர் மேலே வந்துட்டு ஏதாவது கேஸ் வந்து ஃபைல் ஆகுமா? ஏன்னா வந்து மனைவியை ஏமாற்றி இன்னொரு பெண்ணோட இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணுறாங்க டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது நிரூபிக்கப்பட்டு ஆமாம் அவர் இன்னொரு பெண்ணோட இருந்திருக்காருன்னா இது வெறும் டிவோர்ஸோட முடிஞ்சிருமா இல்லை வந்து இது வந்து அப்படியே கேஸாக வந்து ஃபைல் ஆகி மூவ் ஆகுமா? எஸ், இப்போ நீங்கள் அதை கேட்கும் போது நம்ம ஒரு தின் லைன் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் பிட்வீன் அடல்ட்ரி அண்ட் பைகாமி.
இது வந்து திருமணத்தை தாண்டி ஒரு வீடு, விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஒரு உறவுல இருக்காரு. இதே பைகாமி அப்படின்னா ஒரு திருமண பந்தத்துல இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, அதுதான் விச் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ஆக்ஷன். ஓகே, ஏன்னா அடல்ட்ரி வந்து ஒரு முன்னாடி சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்ரி வாஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன், எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலாம். பட் இப்போ அந்த விஷயம் கிடையாது. ஓகே, ஹஸ்பண்ட் அடல்ட்ரியில் இருக்காருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காருன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கான சொல்யூஷன் டிவோர்ஸ். நீங்கள் அதை ஸ்டேட் பண்ணி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத விஷயம். இதுவே அவர் திருமண உறவிலே இருந்துட்டு வேறு திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணி அது சிவிலாகவும், இது சிவில், அது கிரிமினலாகவும் எடுத்துகிட்டு போகலாம். பட் இங்கே டிவோர்ஸ் ஒரு ப்ரூவ் ஆகிடுச்சு, எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா எஸ், டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா போய் தான் இது முடியும். ஆனால் அப்படி இருக்கும்போது இவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படின்றப்போ அந்த கவுன்சிலிங் ஃபார்மேட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடுவாங்களே, இப்போ ஏப்ரல் 20 வந்துட்டு ஆஜர் ஆகணுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் செக்ஷனோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி இப்போதைக்கு வந்துட்டு ப்ரிகாஷனரியாக ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா இப்போ? இல்லை, ஏன்னா மென்டலி வந்து நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன், நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன்றது தான் விச் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி. அதாவது செக்ஷன் 27 clause 1 subclause D அப்படிங்கிற செக்ஷன். இன்னொன்று, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் வராங்க இல்லையா, மீடியேஷன் அன்றைக்கே கூட போடப்படலாம். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இன் பர்சனாக அவங்க அப்பியர் ஆகலாம், இல்லை த்ரூ அட்வொகேட் அவங்க அப்பியர் ஆகலாம், இல்லைனா வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க அப்பியர் ஆகலாம். ஓகே, ஸோ முதல் ஹியரிங் வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி கூட கவுன்சிலிங் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அன்னிலேருந்து நீங்கள் மீடியேஷன், அன்னிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஹியரிங்குள்ளே 3 மீடியேஷன் முடிச்சுட்டு வாங்க, நீங்கள் மீடியேஷன் முடிச்சுட்டு வாங்க, அந்த மீடியேஷன் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு அஃபிஷியல் நோட்டீஸ் ஹஸ் பீன் சென்ட் டு விஜய் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ ஏப்ரல் 20 நிராகரிக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்துட்டு இப்போ நிறைய நம்ம கேசஸ்லாம் பார்த்துருக்கோம், எதிர்த்தரப்பினர் வரலன்னு சொல்லி போறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒருவேளை எதிர்த்தரப்பினரான விஜய் அவர்கள் வந்து நிராகரிக்கிறாங்க, இல்லை வர மறுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் ஆனது எதை நோக்கி போகும்? இங்கே 2 விஷயம் இருக்கு. ஒன்று, சம்மனே வாங்கலன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து கோர்ட் சம்மன் அனுப்புவாங்க. ஓகே, லைக் அது அடுத்த ப்ராசஸ். கோர்ட் சம்மன் அவர் வாங்கல, அடுத்தது வந்து த்ரூ அட்வொகேட் வந்து அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புவாங்க, தட் இஸ் பிரைவேட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஓகே, இல்லை அவர் சம்மனே வாங்கிட்டு வரல அப்படின்னா தென் அது எக்ஸ்பர்ட்டே அந்த மாதிரி நோக்கி போகும், அடுத்தடுத்த ப்ராசஸ் நோக்கி போகும். ஓகே, இங்கே அவர் சம்மன் வாங்க போறாரா இல்லை சம்மனை ரிஜெக்ட் பண்ண போறாரா அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு அடுத்த கட்டம் என்ன மாதிரி ப்ராசஸ் போக போகுது அப்படிங்கிறதே நம்மளால சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ.